ஹலோ காய்ஸ், Stranger Things முடிஞ்சிருச்சு. அடுத்து எந்த சீரிஸ் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா டார்க் சீரிஸை கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் இந்த டார்க் சீரீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். ஆனா வேற லெவல்ல சூப்பரா கொண்டு போறாங்க. டார்க்னா சாதாரணமான டைம் டிராவல் சீரிஸ் மட்டும் இல்ல, இது பாத்தீங்கன்னா டைம், ஃபேட், ஃபேமிலி, ஃப்ரீவில் எல்லாமே கலந்த மைண்ட் பெண்டிங் த்ரில்லர் சீரிஸ் தான் இது. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா விண்டன் அப்படிங்கிற ஸ்மால் ஜெர்மன் டவுன் இருக்கு. அந்த டவுன்ல ஒரு நாள் பாத்தீங்கன்னா மைக்கேல் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் காணாம போயிடுறான். அங்கதான் எல்லாமே ஆரம்பிக்குது. இந்த மிஸ்ஸிங் கேஸ் பாத்தீங்கன்னா போக போக 1953, 1986, 2019, 2052ன்னு பல டைம் பீரியட்ல கனெக்ட் ஆகுது. அதே கேரக்டர்ஸ் தான், ஆனா டிஃப்ரெண்ட் ஏஜ்ல கனெக்ட் ஆகுது. இதுல மெயின் ஐடியா என்னன்னா பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே ஆல்ரெடி கனெக்ட்ல தான் இருக்கு. நம்ம லைஃப்ல பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை சேஞ்ச் பண்ண நினைச்சா அந்த சேஞ்ச் தான் ஃபியூச்சரை கிரியேட் பண்ணும். டார்க் கேட்கிற மெயினான கொஸ்டின் என்னன்னா, நம்ம லைஃபை நம்ம கண்ட்ரோல் பண்றோமா இல்ல விதி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதா அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறமா சீசன் 3ல நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வேற லெவல்ல ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இதுல டைம் டிராவல் மட்டும் இல்ல, பேரல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி மல்டிவர்ஸ் கான்செப்டை ஆட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு செமையா இருக்கும். கடைசியில தான் புரியும் இந்த சஃபரிங் எல்லாத்துக்குமே ரீசன் ஒரே ஒரு மிஸ்டேக் தான். அந்த அளவுக்கு இந்த சீரீஸை ரொம்ப சஸ்பென்ஸா த்ரில்லரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க இந்த டார்க் சீரீஸை பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா நம்ம லைஃப், டைம், டிசிஷன் எல்லாத்தையுமே வேற ஆங்கிள் இருந்து பார்க்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த சீரீஸை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சீரீஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.